வணக்கம் நேயர்களே. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது தன ஆக்ரஷ்ண வசிய சாம்பிராணி. இதை எந்த பொருட்கள் கொண்டு நம்ம தயாரித்து வீட்டில் பூஜையின் போது புகைச்சி விடணும், பூஜையின் போது பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த பொருட்களை சேர்த்து நம்ம பயன்படுத்தினா நல்ல பண வருமானம் ஏற்படும், நம்ம வீட்டில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், தெய்வங்களோட அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்றதை தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த பொருட்களுக்கு வசியத்தன்மை அதிகம், அதுவும் பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதிகம். நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடி இருந்துட்டாலே போதும், நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களும் நம்மளுக்கு இருக்காது. பணம் ஒன்று இருந்தால் கல்வி வீரம் இது ரெண்டுமே நம்மளுக்கு கிடைச்சிரும். பணத்துக்கு தான் இப்போ ரொம்ப மதிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வசிய சாம்பிராணியை பயன்படுத்தி நம்ம எப்படி தன ஆகர்ஷத்தை ஏற்படுத்திக்கிறது நம்ம வீட்டிலன்னு சொல்லிட்டுன்னு பார்ப்போம். இது வியாபார ஸ்தலங்கள்லேயும் பொருந்தும். வியாபார ஸ்தலங்களை சாயந்தரத்தில் ஒரு 6 மணிக்கு மேலே இந்த சாம்பிராணியை புகைச்சி விட்டுக்கிட்டு நம்ம பூஜை பண்ணோம்னா, பூஜை பண்ணிவிட்டு இந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த சாம்பிராணி காட்டிக்கிட்டு அப்புறம் நம்ம நவராத்திரி பூஜை, மகாலட்சுமி பூஜை, வரலட்சுமி பூஜை, இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த டைமில் இந்த தனாகிருஷ்ண வசிய சாம்பிராணி புகைச்சி விட்டுக்கிட்டு நீங்கள் பூஜைகள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மகாலட்சுமி மந்திரங்கள் ஜபிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை ஜபிச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த தூபத்தை புகைச்சி விட்டுக்கிட்டே நீங்கள் மந்திரங்களை ஜபிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பானது. மகாலட்சுமியோட கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஆனால் இவ்வளோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வசிய சாம்பிராணியை பற்றி. அதுக்கு உண்டான மகிமைகளை ஒன்றும் நிறைய சொல்ல தேவை கிடையாது. உங்களுக்கு இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை சொல்லிடுறேன். ஒரு 5 பொருட்கள் தேவை, சரிங்களா? அது என்னென்னாக்கா லவங்கப்பட்ட பொடி, அப்புறம் வெண்குங்குளியம், சந்தனம், நன்னாரி பொடி, வெள்ளை பவளம். இது 5 பொருளுமே ஒவ்வொரு பலம் எடுத்துக்குங்க. பால் சாம்பிராணி 5 பலம், சரிங்களா? பால் சாம்பிராணி மட்டும் 5 பலம் வாங்கிக்கிங்க. கிராம்பு என்னன்னா லவங்கப்பட்ட பொடி 1 பலம், வெண்குங்குளியம் 1 பலம், சந்தனம் 1 பலம், நன்னாரி பொடி 1 பலம், பச்சை பவளம் பொடி 1 பலம், பால் சாம்பிராணி 5 பலம், சரிங்களா? அதை எடுத்துக்கிட்டு நல்லா கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணிக்கிட்டு நீங்கள் மந்திரங்கள் ஜபிக்கிற டைமில் இந்த வசிய சாம்பிராணி புகைச்சி விட்டுக்கிட்டு, அப்புறம் நம்ம அதை பூஜை பண்ணுற டைமில் புகைச்சி விட்டுக்கிட்டு தினந்தோறுமே 6 மணிக்கு மேலே பண்ணலாம். திருப்பி விடிய காத்தாலையும் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் பண்ணலாம். திருப்பி மாலை 6 மணிக்கு மேலே பண்ணலாம். இந்த வசிய தூபத்தை நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுறவங்களா இருந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுறவங்க மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பொதுவாக இந்த மாதிரி பூஜைகள் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் தூபங்கள் போட உங்கள் வீட்டில் கொஞ்சம் செல்வ வளங்கள் அதிகரிக்கும். இன்னும் குபேரலக்ஷ்மி தீபம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. குபேரலக்ஷ்மி வசிய தீபம், தன ஆகர்ஷண தீபம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த முறை பிரகாரம் கூட பண்ணலாம், ரொம்ப சிறப்பானது அந்த முறை. அதையும் நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டுன்னு. முதல்ல இந்த விஷயத்தை இந்த வசிய தூபத்தை பயன்படுத்துங்க. நான் அடுத்த வீடியோவில் போடக்கூடிய இந்த குபேரலக்ஷ்மி தன ஆகர்ஷண தீபம் அதையும் பயன்படுத்துங்க, ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது ரொம்ப சின்ன விஷயன்றதுனால நான் உங்களுக்கு சிம்பிளாக முடிக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தாக்க அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டு போக உங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு பேசும் இல்லையா. அதனால் இது ரொம்ப சின்ன விஷயந்தான். உங்களுக்கு பண வரவு வேணுமா இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் இது நல்ல பயன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். அதுக்காகத்தான் சரி சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். இந்த தன கிருஷ்ண சாம்பிராணியை பயன்படுத்துங்க, ரொம்ப சிறப்பானது. நல்லா வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் ஓடி, ஏன்னா வீட்டில் ஸ்ரீதேவி குடி இருந்தாலே நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிரும். அதுக்காக இந்த சாம்பிராணியை பயன்படுத்துங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும்
அனைத்துமே கிடைக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். வணக்கம், நன்றி நண்பர்களே. அனைத்தும் நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம்.